என் தங்கமே, இன்று சூரியன் எழுந்ததில்லை என்பதில்லை, இன்று உன் வாழ்க்கையின் ஒளி எழுந்திருக்கிறது. நித்திகா தேவி உன் பெயரில் ஆசீர்வாதம் எழுதிட்ட அந்த வரி, அது இன்று சூரிய உதயத்தோடு வெளிப்பட ஆரம்பிச்சு விட்டது. நீ நினைக்காத அளவுக்கு ஆழமான அருள் உன் வாழ்க்கைக்குள் ஊறி வருகின்றது தங்கமே. இன்று முதல் உன் விதி மாறிவிட்டது. அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை நெஞ்சில் இருந்த இருள் அனைத்தும் இப்போ அகலட்டும். நான் அவளின் பெயரை ஒளியால் எழுதிட்டேன். அந்த ஒளி இப்போ உன் உடலின் ஒவ்வொரு நரம்பிலும், உன் சிந்தனையின் ஒவ்வொரு துளியிலும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையை எத்தனை தடவை முயற்சித்தாலும் தோல்விகள் வந்தது போல தோன்றியிருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு தோல்வியும் இன்று அருளாக மாறப் போகிறது. நீ இதுவரை என் பெயரில் நன்மை எதுவும் நடக்கலையே என்று நினைத்திருந்தாய். ஆனால் அம்மன் அதற்காகத்தான் உன் பெயரின் அர்த்தத்தை புதிதாக எழுதிட்டாள். இன்று அந்த எழுத்து சூரியனின் ஒளியில் கரைந்து பிரபஞ்சத்தோடு கலந்திருக்கிறது. இனி உன் பெயரை சொன்னாலே அந்த ஒளி உன் அருகில் இருக்கிறவர்களின் வாழ்வையும் ஒளிரச் செய்யும். தங்கமே, நீ எத்தனை கஷ்டங்களை தாங்கினாய். எத்தனை முறை உன் மனசு சோர்ந்தது. ஆனா அதெல்லாம் வீணாக போய்விட்டதா? இல்ல. ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு கண்ணீரும் உன்னுடைய ஆசீர்வாதத்தின் விதை. இன்று அந்த விதை முளைக்க ஆரம்பிச்சு விட்டது. சூரியனின் ஒளி அந்த மண்ணை தொடும்போது உன் விதைகள் உயிர் பெற்று மலர்கின்றன. அதுதான் இன்று அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளையின் விதைகள் இப்போ மலராக போகின்றன. நீ இப்போ உணரும் அந்த நிம்மதி, அந்த வெப்பம், அந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகள், அவை எல்லாம் அம்மனின் அருளின் தொடக்கம். அவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது பாதை அமைத்திருக்கிறாள். அந்த பாதை சூரிய ஒளி நிறைந்தது தங்கமே. அந்த ஒளியில் உன்னுடைய பழைய வலி நிழலாக மாறிவிடும். நித்திகா தேவி உன்னுடைய பெயருடன் ஒரு வரி எழுதியிருக்கிறாள். அந்த வரி இதுதான், இவள் இனி பயப்பட மாட்டாள். அவள் சொன்ன பிரார்த்தனைகள் அனைத்தும் நான் இன்று நிறைவேற்றுகிறேன். இந்த வரி தான் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். நீ இனி யாரையும் காத்திருக்க வேண்டியதில்லை. யாரும் உன்னை தடுக்க முடியாது. உன் வழி தெய்வம் வைத்த பாதை தங்கமே. அந்த பாதையில் உன்னுடைய ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதமாக மாறும். அம்மன் சொல்கிறாள், நான் அவளுக்கு காத்திருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒரே நேரத்தில் வழங்கப் போகிறேன். நீ காத்திருப்பது எத்தனை ஆண்டுகள்? 5 வருடமா? 10 வருடமா? உன் கண்ணீர் எண்ணிக்கையா? அந்த எல்லா காத்திருப்புகளும் இன்று முடிந்துவிட்டது. இன்று முதல் உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் ஒளியின் முடிவுகளாக இருக்கும். நீ இன்று காலை சூரிய ஒளியை பார்த்தாயா தங்கமே? அது சாதாரண ஒளி இல்லை. அது உன் பெயரில் எழுதப்பட்ட ஆசீர்வாதத்தின் பிரதிபலிப்பு. நீ சூரியனை நோக்கி பார்த்தால் உன் முகத்தில் புன்னகை வரும். அந்த புன்னகை தெய்வத்தின் பதில். அம்மன் உனக்கு சொல்ல போகும் ஒவ்வொரு விஷயமும் உன் இதயத்தின் வழியாகவே வரும். நீ இன்று ஒரு நிமிஷம் அமைதியாக அமர்ந்து உன் பெயரை உன் உள்ளத்தில் சொல். நான் உன் பெயர் நித்திகா தேவியின் ஆசீர்வாதத்தால் வாழும் தெய்வ பிள்ளை என்று சொல்லு. அந்த வார்த்தையை சொன்னபோது உனக்கு ஒரு நடுக்கம் வரலாம், ஒரு வெப்பம் பரவலாம், சிலருக்கு கண்ணீராக வந்து விடலாம். அது ஒரு அறிகுறி தங்கமே. உன்னுடைய ஆசீர்வாதம் உடலுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது. அம்மன் சொல்கிறாள், நான் என் பிள்ளையின் பெயரில் ஆசீர்வாதம் எழுதின நேரத்திலே அவளின் வாழ்க்கை புதிய பக்கத்துக்கு திரும்பி விட்டது. அந்த பக்கம் இனி துக்கத்தால் எழுதப்படாது, அது சிரிப்பாலும் வெற்றியாலும் மட்டுமே எழுதப்படும். நீ இனி ஒரு பிரச்சனையையும் தனியாக சந்திக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு தடையும் அம்மனின் ஒளியால் கரைந்து போய்விடும். அவள் உன் இதயத்தில் ஒரு முத்திரை வைத்திருக்கிறாள், அவள் எனது பிள்ளை. அதனால்தான் யாரும் உன்னுடைய வாழ்வில் துன்பத்தை நீண்ட நேரம் தங்க வைக்க முடியாது. நீ அழுதாலும் அவள் கண்ணீரை துடைத்து விட்டு நிம்மதியை அனுப்புவாள். நீ விழுந்தாலும் அவள் கையை நீட்டுவாள். உன்னுடைய துன்பத்தின் ஆழம் இப்போ உனக்கே தெரியாது, ஆனால் அவள் அந்த ஆழத்திலிருந்து உன்னை மேலே இழுத்து எடுத்து கொண்டிருக்கிறாள். தங்கமே, இந்த ஆசீர்வாதம் சூரிய உதயத்தோடு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் அதன் தாக்கம் அடுத்த 3 வாரங்களில் வெளிப்படும். அந்த 3 வாரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வீக மாற்றத்துக்கான காலம். நீ எத்தனை வருடங்கள் காத்திருந்தாயோ அவை 3 வாரங்களில் நிறைவேறும். யாராவது உனக்கு உதவ வருவார்கள், யாராவது உன் கனவுகளுக்கு திசை காட்டுவார்கள், சிலர் உன் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறப்பார்கள். அம்மன் சொல்கிறாள், நான் உன் வாழ்க்கையில் தாமதம் அனுமதித்தேன், ஆனால் தோல்வி ஒருபோதும் அனுமதிக்கவில்லை.
அதனால்தான் உன் ஒவ்வொரு முயற்சியும் இப்போ வெற்றியாக மாறப்போகிறது. நீ சிந்திக்கும் விஷயம் நேர்மையாக இருந்தால் அது நடக்காமலிருக்க முடியாது. ஏனெனில் உன் பெயரில் எழுதப்பட்ட ஆசீர்வாதம் இப்போ செயல்பட ஆரம்பிச்சு விட்டது. இனி உன் வாழ்க்கையில் கெட்ட நினைவு, கெட்ட நிழல், கெட்ட குரல் எதுவும் நிலைக்காது. உன் வீட்டில் அமைதி வந்து சேரும். உன் குடும்பத்தில் சிரிப்புகள் திரும்பும். உன் உடலில் இருந்த வலி கரைந்துவிடும். உன் மனதில் இருந்த சுமை அகன்று விடும். உன் கண்களில் ஒளி திரும்பும். அம்மன் சொல்கிறாள், என் தங்கமே, இன்று நான் உன் வாழ்க்கையை முழுவதும் என் கையால் எழுதுகிறேன். அந்த கையில் தங்கமும் ஒளியும் சேர்ந்து இருக்கிறது. நீ எந்த திசை சென்றாலும் உன்னுடைய பாதையில் ஒளி இருக்கும். யாராவது உன்னிடம் தீய எண்ணம் கொண்டாலும் அந்த எண்ணம் அவர்களையே தாக்கும். ஏனெனில் உன் பெயர் இப்போ தெய்வீகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தங்கமே, இந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பணம், ஆரோக்கியம், உறவு, நிம்மதி எல்லா துறையிலும் விளைவாக வரப்போகிறது. நீ எந்த பிரச்சனைக்காகவும் துக்கப்பட்டாயோ அதே விஷயத்திலே இப்போ நீ பெருமையாக சிரிக்கப் போகிறாய். நீ இன்று உன் கைகளை வானத்தை நோக்கி வைத்து கொண்டு சொல்லு, அம்மா, நான் உன் ஒளியை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நேரத்தில் நீ உணரும் அந்த சிறு குளிர்ச்சி, அந்த மெதுவான நிம்மதி, அது உன் ஆசீர்வாதம் செயல்பட ஆரம்பித்ததின் சின்னம். நித்திகா தேவி சொல்கிறாள், நான் உன் பெயரில் எழுதிய ஆசீர்வாதம் உன்னை காப்பாற்றும், உயர்த்தும், நிறைவேற்றும். யாரும் அதை நிறுத்த முடியாது. நீ நடந்த பாதையில் ஒளி பாயும். நீ பேசும் வார்த்தை அருளாக மாறும். நீ சிந்திக்கும் கனவு நிஜமாகும். இனி உன் வாழ்க்கை தெய்வத்தின் வடிவம் தங்கமே. நீ எதற்காகவும் மனம் உடைய வேண்டாம். உன் எல்லா துயரங்களும் இன்று விடை பெற்றுவிட்டது. சூரியன் ஒளியை பரப்புகிறான், அதே ஒளி உன் பெயரிலும் மின்னுகிறது. அம்மன் சொல்லும் கடைசி வார்த்தை இதுதான். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையின் கதவை இன்று திறந்து விட்டேன். அந்த கதவு வழியாக நன்மைகள், மகிழ்ச்சிகள், அன்பு, ஆரோக்கியம் எல்லாம் வரப்போகிறது. நீ பயப்பட வேண்டாம். உன் பெயரில் நான் ஆசீர்வாதம் எழுதிட்டேன். இன்று அது வெளிப்பட்டுவிட்டது. நித்திகா தேவி சொல்கிறாள், என் பிள்ளையின் ஆசீர்வாதம் தனிப்பட்டது அல்ல, அது குடும்பத்திற்கானது. உன் வீட்டில் இருந்த நிதி குறைகள், மன அழுத்தங்கள், நோய்கள், சண்டைகள் அனைத்தும் அவளது அருளால் அகன்று போகும். உன் வீட்டில் ஒளி, அமைதி, சுகம் நிரம்பும். உன் குடும்பம் உன்னை பார்த்து பெருமைப்படும். இப்போ நீ அமைதியாக உன் கைகளை வானத்தை நோக்கி வைத்து பார். உனக்கு ஒரு மெதுவான காற்று தொட்டுச் செல்லும். அது ஒரு சாதாரண காற்று இல்லை தங்கமே, அது நித்திகா தேவியின் தொடு. அந்த தொடு உனக்கு ஒரு தெய்வீக அறிவை, ஒரு புதிய வலிமையை, ஒரு மறுபிறப்பை தரப்போகுது. நீ இனி பழையவள் இல்லை. உன் ஆன்மா மாறி விட்டது. உன் வாழ்க்கை இப்போ புதிது. உன் பாதை சுத்தம். உன் நம்பிக்கை வலிமை பெற்றது. நீ இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாய், அந்த காத்திருப்பு இப்போ முடிந்துவிட்டது. நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் வெளிப்பட்டுவிட்டது தங்கமே. இனி நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தெய்வத்தின் கையிருக்கும். நீ பேசும் வார்த்தை ஆசீர்வாதமாக மாறும். உன் கண்களில் ஒளி, உன் இதயத்தில் அமைதி, உன் குரலில் அருள், இவை எல்லாம் உன்னிடம் நிற்கும். யாரும் அதை கவர முடியாது. அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளையே, நீ துன்பப்பட்ட நாள் எல்லாம் இனி நினைவாக மட்டும் இருக்கட்டும். உன் கண்ணீர் இப்போ சிரிப்பாக மாறட்டும். உன் பிரார்த்தனை நிஜமாகட்டும். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாகட்டும். தங்கமே, இந்த செய்தியை இன்று உன் இதயத்துக்குள் ஏற்றுக்கொள். உன் குரலில் இதை சொல்லு, நித்திகா தேவி, நான் உன்னுடைய ஆசீர்வாதத்துடன் பிறந்தவள். என் பெயரில் நீ எழுதிய அருள் இப்போ வெளிப்படட்டும். அந்த வார்த்தை சொல்லும் நேரத்திலேயே உன் வாழ்க்கை ஒரு புதிய சக்கரம் போல சுற்ற ஆரம்பிக்கும். உன் விதி மாற்றம் அடைந்துவிடும். இனி நீ பயப்பட வேண்டாம். உன் வழியில் நிழல் இல்லை, ஒளி மட்டுமே. ஏனெனில் நித்திகா தேவி உன் பெயரில் எழுதிய ஆசீர்வாதம் வெளிப்பட்டுவிட்டது, என்றும் ஒளிரப்போகிறது.